வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஸோ இன்றைக்கி இந்தியா அவுட்லைன் மேப் விலாகில் 63வது நாள். பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே தான் தூங்கியிருந்தேன். நேற்று கோயிலில் சொல்லியிருந்தேன்ல, கோயிலில் வந்து என்னால் தூங்க முடியலை. அவங்களும் இல்லைப்பா நைட்டு நீங்கள் சார்ஜ் மட்டும் போட்டுக்கலாம், பட் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் தூங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சார்ஜ் எடுத்துக்கோங்க, பவர் பேங்க் எல்லாமே எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு எடுத்துக்கிட்டேன். அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது. அடுத்து நம்ம போகிற இங்கேருந்து நம்ம அடுத்து போகிற இடம் வந்து தபோல்னு சொல்லுவாங்க. தபோல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே மகாராஷ்டிராவில். அங்கே தான் போயிட்டுருக்கோம். சேம் ஊடல் வந்து ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் அந்த சைட்டில் போடுறேன். என்னென்னா, நீங்கள் போகிறீங்க, அங்கே இருக்கிற இடம் அந்த கலாச்சாரம்லாம் வந்து கரெக்டாக சொல்லுங்கள், கரெக்டாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி, டீட்டெயில்ஸ் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக ப்ரோ, 5 மாதம் ஆகுது, இன்னும் நீ கரெக்டாக இன்னும் கற்றுக்கல, உனக்கு இன்னும் ட்ரைனிங் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக கற்றுக்குறேன் ப்ரோ, வர்ற வீடியோஸ் நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நான் இங்கேருந்து போகிறதுக்கே எனக்கு டைம் ஆயிடுதா, போகும்போதே இருட்டிடுது. சேம் வந்து எங்கே தங்குறது அந்த யோசனையில் இருக்கனால சரியாக என்ன சொல்ல முடியல. ஸோ இனிமேல் ட்ரை பண்ணுறேன். போகும்போதே நிறைய ஹிஸ்ட்ரி நான் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய்ட்டு அங்கே கலாச்சாரம் மற்ற என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நான் திரும்ப அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து படிச்சுட்டு கரெக்டாக அதே மாதிரி நான் நடந்துக்கிறேன், பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். வாங்க போகலாம். அப்படியே அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்துக்கிட்டுருக்கேன். ஸோ நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே வந்து இப்போது தப்போல் தான் போகிறோம். தப்போலில் வந்து நேற்று போன மாதிரி அந்த கப்பலில் தான் போகணும். போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து இந்த ஒரு டெம்பிள் இருக்கான், ஒரு காளியம்மன் மாதிரி ஏதோ ஒரு டெம்பிள், அங்கே வந்து கேவ் இருக்கான், அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கான்செப்ட் அதான். நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி கூட மார்னிங் வந்து ஒருத்தர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக சொல்லுங்கள். சேம் வந்து உங்கள் வ்ளாகில் வந்து இன்ஃபர்மேட்டிவ் இருக்கணும், சேம் வந்து நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு விசித்திரமாக நிறைய விஷயம் காட்டணும், சேம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதையும் காட்டணும் அப்படின்ற மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து என்னென்னா இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சேம் அதுக்காகவும் போயிட்டுருக்கோம். வாங்கலாம். ஒரு ஹோட்டலுக்கு வந்து வடைப்பாவு சொல்லியிருக்கேன், சாப்பிட வேண்டியதான். வந்துருச்சுங்க, சாப்பிட்டாச்சு, வாங்க போகலாம். இந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போது இந்த பெரிய கரண்ட்டோட சவுண்டு கேட்குதுங்க, ஒரு மாதிரி கேட்குறீங்களா? அந்த வண்டு சவுண்டு மாதிரி கேட்குது பாருங்கள். இப்போ கேட்டு பாருங்களேன், பைக் சவுண்டு போயிடுச்சு. இப்போ கேட்டு பாருங்கள், லைட்டாக கேட்குதா? ஏதோ ஒரு ஈ போகிற மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்னு இருந்தேன். இந்த கமெண்ட் செஞ்சார்ல அந்த நண்பருக்கு நான் ஒன்று சொல்லிக்கலான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அவுட்லைன் அந்த கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். சேம் கேரளா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அப்படி தமிழ்நாடு கவர் பண்ணும்போது ஒரு சில கோயிலுக்கு போயிட்டு அந்த விவரம்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். மேபி இந்த வீடியோ வேறு யாராவது பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இடம் நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோம். சேம் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பத்திரகாளி ருத்ரகாளி அப்படின்ற மாதிரி ஒரு கோகைக்காளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோ வந்து நான் விசிட் பண்ணியிருக்கேன். மேபி நிறைய பேருக்கு அது ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ சேம் அவர் சொன்ன மாதிரி நான் இனிமேல் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ அதான் சொல்லலான்ருந்தேன், டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அதான் சொல்லலான்ருந்தேன். அங்கே நிற்கிது பாருங்கள் ஃபெர்ரி போட். கரெக்டாக வந்து காலை வைக்கிறேன், கரெக்டாக போட் வந்து கிளம்புது. டிக்கெட் வாங்கணும், டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து போயிட்டு தப்போல் போயிட்டு என்னென்னு பார்க்க வேண்டியதான். ஒரு வழியாக டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ளே போகிறோம். நல்ல வேலை, டக்குன்னு டிக்கெட் கொடுத்துட்டாங்க, கிளம்ப வேண்டியதான்.
கிளம்பிருச்சுங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம மேலே ஏற வேண்டியதான். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிளம்பிட்டு இருக்கோம். இதை எடுத்து விட்றாருப்பாங்க, எடுத்து விட்ட உடனே அப்படியே அது க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும். நிறைய பேர் அவசரமாக ஓடி வராங்க பார்க்க. ஆல்மோஸ்ட் வரப்போகுதுங்க, இந்த இருக்குது. விட்டோங்க, தப்போல் வந்துட்டோம். இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக சண்டிகா தேவி அம்மன் டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 3 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்படியே அந்த இது ஃபோர்ட்டில் இருந்து இறங்கி கொஞ்சம் தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். என்னடா திரும்ப காரில் எவ்வளோ தூரம் நடக்கணுமா நடந்துக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு வந்து ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணார். ப்ரோ யுவர் நேம்? அமீர் ஃபரீத் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ நம்ம வந்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரோ வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னாரு. இந்த கோயிலை நான் இன்னும் பார்க்கல, நீங்கள் வாங்க சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னாரு. ஸோ அவர் கூட வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கோயிலை பார்த்துருவோம், சுற்றி பார்த்துருவோம், என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். மெயினாக வந்து அந்த குகைன்னு சொன்னாங்க. ஸோ அதை போய் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த தேப்பூர் வந்து என்னென்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து சில இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து மைக்ரேட் ஆகி இந்த துபாய் பக்கம் அந்த பக்கம் வந்து போய் ஒர்க் பண்ணுறாங்க. இவரும் சேம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வந்து ஃபேக்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, டீட்டெயில்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. சேம் வந்து கோயிலில் கலெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். மேக்ஸிமம் கேமரா அலோட் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து போயிட்டு அங்கே என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான எதுவும் டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த கோயில் வந்து முன்னாடி கடை இருக்குது. ஸோ சேம் வந்து இந்த இயற்கையான ஒரு அட்மாஸ்பியரில் தான் இந்த கோயில் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு அருவி சவுண்டு கேட்குது, என்னென்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு நம்ம கோயில் பார்க்கலாம். கோயில் உள்ளே போயிட்டு மேக்ஸிமம் கேமரா அலோட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு நான் அப்படியே முடிஞ்சால் அந்த அருவியை காட்டுறேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ்ன்றதை உங்களுக்கு கவர் பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ இதாங்க அந்த கோயில்னு சொல்கிறாங்க. கோயில் மாதிரி எனக்கு தெரில, இது வந்து ஜஸ்ட்டு இது ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி சேம் அதே தான். அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னது கரெக்டு தான். அந்த கோயிலுக்குள்ளே உள்ள ஒரு கோயில் இருக்குது. ஸோ பக்கத்தில் இதுதான் வந்து நிறைய லிங்கத்தோட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இங்கே. சேம் வந்து இப்படி இந்த வழியாக போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அருவி போயிட்டுருக்கு. சேம் நான் குளிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பாத்திங் அளவு இருக்கான்னு பார்த்துட்டு நான் குளிச்சுட்டு சேம் உங்களுக்கு வீடியோவில் காட்டிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக உள்ள கோயிலில் வந்து குகை உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், சாரி. ஆனால் வந்து டார்ச் லைட் போட்டு தான் உள்ளே போன மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக தண்ணி ஒழுகிட்டே இருக்குங்க மேலேருந்து. விளக்கு வச்சுட்டு அவங்க அங்கே போகணும். ஸோ அந்த மாதிரி போகணும். வந்துட்டேங்க, கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்துட்டேன். அப்படியே பாருங்கள் இந்த அருவியை. அண்டு சேம் வந்து இதோட ஹிஸ்ட்ரியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் வந்து சொல்கிறேன். சேம் நான் கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஹிஸ்ட்ரி வந்து நான் சைடில் பிஐபியில் போகிறேன் பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் கூகுள் லென்ஸில் வந்து நான் பார்த்துட்டு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். மராட்டி டு தமிழில் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ டீட்டெயில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக எனக்கு கரெக்டாக டீட்டெயில் சொல்ல வராது, சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து நான் படிச்சுட்டு முடிச்சுட்டு நான் வந்து அடுத்த சீன்லேயே நான் சொல்கிறேன், என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் டீட்டெயிலாக படித்தேன். அந்த இது கதையை பற்றி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னென்னா சண்டிகா தேவி அம்மன் வந்து இங்கே வந்து சுயம்பா தோன்றியிருக்காங்க. எப்போன்னா பாண்டவர் காலத்துலேருந்தே வந்து சுயம்பா தோன்றியிருக்காங்க. அது என்னென்னா எப்படி தோன்றியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இந்த நிறைய இடத்துல வந்து உட்காந்து தியானம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேம் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நான் தோன்றியிருக்கேன், இந்த மாதிரி வந்து என்னை வந்து நீங்கள் வந்து பார்க்க வாங்க அப்படின்ற மாதிரி கனவுல வந்திருக்காங்களா, பாண்டவர்கள் கனவுல வந்திருக்காங்களாம். வந்துட்டு சம்திங் ஏதோ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பாறை இருக்கும், ஒரு நீரூற்று பக்கத்தில் ஒரு பாறை இருக்கும், அதை நீங்கள் ஒதுக்கி வச்சிங்கன்னா உள்ளே வந்து நான் இருப்பேன், என்னை வந்து நீங்கள் பூஜை பண்ணி இது பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் சொல்லியிருக்காங்க போல். சேம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எங்கேயும் போடுறேன், நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க.
ஸோ நிறைய வந்து மராத்தியிலேருந்து தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்க பாஷையில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் ஆனால் எனக்கு சரியாக புரியலை. மேபி உங்களுக்கு எதாவது கரெக்டாக புரிஞ்சிருந்தா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேம் அதே மாதிரி சைவ உணவகங்கள் வந்து படைச்சி என்னை கும்பிடுங்க, நான் உங்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இதோட ஹிஸ்ட்ரி. ப்ரோ நீங்கள் ஹிஸ்ட்ரி கேட்டிருந்தீங்க, ஓரளவு நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். போக போக நான் நிறைய கற்றுப்பேன்னு நினைக்கிறேன் இனிமேல். ஸோ இதான் வந்து வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இந்த டீட்டெயில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 63வது நாளில் எனக்கு பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். சேம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் நம்ம அதோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு 64வது நாளில் பார்ப்போம். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய ஹிஸ்ட்ரி நம்ம வந்து பார்த்துக்கிட்ருக்கோம். சேம் வந்து இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து கோஸ்டல் ஏரியாஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். வால்கன் லிஃப்டாகவே சோலோவாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய டீட்டெயில்ஸ், இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக முடிச்சிட்டோம், கேரளா ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சேம் இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக போய்ட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.